நமோ நாராயணா. போன வீடியோவில் நம்ம 8வது திவ்ய தேசமான திருக்கூடலூரை சேவித்தோம். அந்த கூடலூர் கோவிலோட தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் போன வீடியோவில் என்ன முடித்தோம் அப்படின்னா, தூர்வாச முனிவர் பகவான் நாராயணன் கிட்ட உயிர் பிச்சை கேட்குறாரு. ஏன்னா பகவானுடைய நாராயணனுடைய சக்கரமானது தூர்வாசரோட கழுத்தை அறுக்க வருது. அப்போது அவர் கத்திண்டே ஓடுறார், பகவான் நாராயணனே எனக்கு உயிர் பிச்சை தாங்கோ, என் உயிரை காப்பாற்றுங்கோ அப்படின்னு கத்திண்டே வந்து ஓடுறார் தூர்வாச முனிவர். இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் இந்த மாதிரி கத்திண்டே ஓடின்னு இருக்கார் தூர்வாச முனிவர். அப்போது பகவானோட நாராயணனுடைய குரல் வருது. அப்போ பகவான் நாராயணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எனக்கு அபச்சாரம் பண்ணலை, அதனால் என்கிட்ட மன்னிப்பு நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அபச்சாரம் பண்ணது அம்பரீஷ மகாராஜாக்கு தான், அதனால் அம்பரீஷ மகாராஜா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவர் உன்னை மன்னிச்சாருன்னா நான் உனக்கு உயிர் பிச்சை தரேன் அப்படின்னு பகவான் நாராயணன் சொல்கிறார். உடனே நேர முனிவர் ஓடி போகிறார், அம்பரீஷ மகாராஜாவை பார்க்குறார், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். தயவு செய்து என்னை மன்னிச்சுடுங்கோ, நான் அறியாமையால் நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்னை மன்னிச்சிங்கன்னா தான் பகவானுடைய சக்கரம் என் தலையை அறுக்காமல் விடும் அப்படின்னு கேட்குறார் இந்த முனிவர். உடனே பகவான்கிட்ட நம்மளுடைய அம்பரீஷ மகாராஜா பேசுகிறார். தன்னோட இரு கையை கூப்பிண்டு ரொம்ப பணிவாக அந்த அறுக்க வர சக்கரத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறார். கையை கூப்பிண்டு, பகவான் நாராயணனே தயவு செய்து இந்த முனிவரை மன்னிச்சுடுங்கோ, அவர் கழுத்து அறக்க வேண்டாம் அப்படின்னு வந்து அம்பரீஷ மகாராஜா கேட்குறார். உடனே அந்த சக்கரமானது அப்படி நின்றுடுறது. அது பகவான் நாராயணன் கையில் போய் அந்த சக்கரம் சேர்ந்துடுறது. இப்போ பகவான் நாராயணன் காட்சி தரார் இந்த முனிவருக்கும் அம்பரீஷ மகாராஜாக்கும். காட்சி தந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹே அம்பரீஷ மகாராஜனே, எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார் பகவான் நாராயணன். அப்போது பெருமாளுக்கு கோவில் கட்டணும் இல்லையா, அதனால் ஒரு இடம் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ தான் இந்த திருக்கூடலூர் அப்படின்ற இடத்துல பெருமாளுக்கு ஒரு கோவில் கட்டுறார். பெருமாளோட திருநாமம் ஜகத் ரக்ஷகன், இல்லைன்னா வையம் காத்த பெருமாள் அப்படின்னு எந்த மொழியில் வேணால் பெருமாளோட பேரை சொல்லலாம். அந்த திருநாமத்தோட பெருமாளை இங்கே பிரதிஷ்டை பண்ணுறார் இந்த அம்பரீஷ மகாராஜா. இந்த மாதிரி பெருமாளுக்கு இவர் கோவில் கட்டினார் இல்லையா, ஒரு சக்கரம். அதனால தான் வந்து பெருமாளுக்கு இந்த கோவில் உண்டாச்சு. அதனால் சக்கரத்துக்கு தான் இந்த கோவிலுக்கு ஏற்றம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது தப்பு. சங்குக்கும் இங்கே ஏற்றம் இருக்குது. பகவான் கையில் இருக்கிற பாஞ்சஜன்யம் சங்கானது இந்த கோவிலில் ஒரு பலாப்பரம் வடிவில் இருக்குது. இப்போ வந்து அந்த பலாமரம் எப்படிப்பட்டது அப்படின்னா சங்கோட வடிவமானதான், அதோட அம்சம் தான் இந்த பலாமரம் அப்படின்னு சொல்லப்படுறது. சன்னதிக்கு பின்னாடி இருக்குது. கோவிலுக்கு வரவா வந்து பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே அந்த பலாமரத்தையும் ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டு எல்லாரும் போயின்ட்டுருக்கா இந்த கோவிலுக்கு வரவாலாம். இந்த கோவிலை கட்டினதோடு அவர் விடலை. இந்த கோவிலில் 6 கால பூஜையை பண்ணுறதுக்கு இந்த ராஜா ஏற்பாடு பண்ணியிருக்கார். 6 காலமும் இந்த பெருமாளுக்கு எப்படி பூஜை நடக்கிறது அப்படின்னா, அலங்காரம் பண்ணுறா, நெய்வேதினம் பண்ணுறா, தீப ஆராதனை பண்ணுறா, எல்லாமே இந்த பெருமாளுக்கு முறைப்படி இவா பண்ணிட்டு இருக்காளாம். சாதாரணமாக நம்ம திரிக்கால பூஜை அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். 6 கால பூஜையா, அப்போ ராத்திரியிலும் கோவில் திறந்துருக்குமா அப்படின்லாம் நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா நான் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த கோவில் வந்து கார்த்தால 7 மணிலேருந்து சாயங்காலம் 7:30 மணி வரைக்கும் திறந்து வச்சுட்டுருக்கா. அந்த நேரத்தில் அவள் வந்து 6 கால பூஜையும் பண்ணுறா. கார்த்தால 7 மணிக்கு வந்து உஷத்கால பூஜை அப்படின்னு ஒன்று பண்ணுறா. அப்புறம் கால சந்தி அது வந்து 8 மணிக்கு பண்ணுறா. அதுக்கப்புறம் உச்சிக்கால பூஜை மத்தியானம் 12 மணிக்கு அந்த பூஜையை பண்ணி முடிக்கிறா. அதுக்கப்புறம் சாய ரக்ஷை அப்படின்ற பூஜையை வந்து 5 மணிக்கு பண்ணுறா. அப்புறம் 2ஆம் கால பூஜை அது வந்து 6 மணிக்கு பண்ணுறா. அதுக்கப்புறம் அர்த்த ஜாம பூஜை அது வந்து சாயங்காலம் 7:30 மணிக்கு பண்ணுறா. இப்படி 6 கால பூஜையும் நேம நிஷ்டையோட இந்த கோவிலில் இவா பண்ணிட்டு வரா.
இது ஒரு புறம் இப்படியே நடந்துட்டு இருக்கு. இந்த காவேரி தாய் இருக்கா இல்லையா, அதாவது இந்த நதியாகப்பட்டவள், அந்த நதியில் வந்து எல்லாரும் வரா, பக்தர்கள் எல்லாரும் நீராடுறா. அவளோட பாவத்தை எல்லாம் அந்த காவேரி தாய்கிட்ட இறக்கி வச்சுட்டு அவள் சுத்த ஆத்மாவை அவள் பாட்டு போயின்னு இருக்கா. இப்படி எல்லாரோட பாவத்தையும் வாங்கிண்டு அந்த காவேரி தாயானவள் ரொம்ப பாவம் நிறைஞ்சவளாக ஆயிடுறா. தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு அவள் ஆசைப்படுறா. அதுக்கு அவள் ஒரு காரியம் பண்ணுறா. என்னன்னா, பயங்கர ஆக்ரோஷத்தோட வெள்ள பெருக்கு எடுத்து இந்த கோவிலுக்குள்ள வரா, இந்த திருக்கூடலூர் கோவிலுக்குள்ள வரா. வந்து அங்க பெருமாள் ஜெகத் ரக்ஷகன் இருக்கார் இல்லையா, அவருடைய காலடியில இவ வந்தா அப்படின்னா இவரோட பாவம் எல்லாம் போயிடுமா. அதனால அவருடைய காலடியை தொடணும் அப்படின்ட்டு வேகமா வந்து பெருமாளுடைய காலடியை தொடுறா. தொட்ட உடனே அவ புண்ணியவதியா ஆயிடுறா. உடனே அவளுடைய ஆக்ரோஷம் எல்லாம் கம்மியாகி திருப்பி அவள் இருப்பிடமே போய் சேர்ந்துடுறா. ஆனால் பாவம் அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தா இல்லையா, வரும்போது எல்லா இடமும் கொஞ்சம் நாசம் பண்ணிட்டு தான் வருவோம். அப்படி இந்த கோவிலும் இவளால் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சு போயிடுறது. கோவிலில் அங்கங்கே உடஞ்சது எல்லாமே இவ பண்ணி வச்சுட்டு போயிட்டான். கோவில் அசுத்தமாயிடுறது. இப்போது ராணி மங்கம்மா அப்படின்றவ இந்த நாட்டை அங்கே ஆண்டுண்டு வந்துட்டு இருந்தா மகாராணி. அவள் என்ன பண்ணா, இந்த கோவிலை திருப்பி புனர்பாகம் பண்ணான். இந்த சிடிலம் அடைஞ்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒக்கிட்டு ஒழுங்கிட்டு இந்த கோவிலை இன்னும் அழகாக கட்டி இந்த ரிப்பேர்ஸ் அண்ட் ரினியூவல்ஸ் அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி எல்லா நல்ல காரியமும் அந்த ராணி மங்கம்மா பண்ணுறா. கோவிலை திருப்பி பழையபடி அழகாக ஆக்குறா. அந்த மாதிரி ஆக்குனோன்னால அந்த மகாராணிக்கான ஒரு சிலையை அந்த கோவிலில் வைக்கிறா. இந்த முன்னாடி அம்பரீஷ மகாராஜா இந்த கோவிலை கட்டினார் இல்லையா, அவருடைய அந்த ரதம் தேர்ன்னு சொல்லுவா இல்லையா, அது இந்த கோவிலோட வாசலில் ரொம்ப நாள் வந்து நிறுத்தி வச்சிருந்தா. 1940 வரைக்கும் நிறுத்தி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் இந்த தேர் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி போக ஆரம்பிச்சுது. 1940க்கு அப்புறம் அந்த தேர் அங்கே இல்லை, அந்த இடத்துலேருந்து அவள் அப்புறப்படுத்திட்டா. ஆனால் அந்த மங்கம்மா, ராணி மங்கம்மான்னு சொன்னோம் இல்லையா, அவளோட சிலை இன்னும் இந்த கோவிலில் இருக்குது. அப்புறம் நந்தகன் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் வந்து பகவான் மேலே ரொம்ப பக்தி கொண்டவர். இந்த கோவிலில் இருந்து அவர் தவம் இதெல்லாம் பண்ணார். அதனால் பகவான் வந்து அவர் மேலே ரொம்ப இரக்கம் காட்டி தன்னோட உண்மையான உருவத்தை காட்டினது வந்து இந்த திருக்கூடலூர் அப்படின்ற கோவிலில் தான் பகவான் வந்து தன்னோட உண்மை உருவை காட்டினாராம். அப்புறம் இந்த கோவிலில் சன்னதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராமானுஜருக்கு இந்த கோவிலில் ஒரு சன்னதி இருக்குது, ஆழ்வார்களுக்கு இருக்குது, ஆண்டாளுக்கு இருக்குது, கருடனுக்கும் இந்த கோவிலில் ஒரு சன்னதி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கோவிலில் யாருக்கு சன்னதி இருக்குன்னா, நர்தன ஆஞ்சநேயர். சாதாரணமாக ஆஞ்சநேயரை நம்ம நிறைய கோலத்தில் பார்த்துருக்கலாம், ஆனால் நர்தன கோலத்தில் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறது ரொம்ப பிரசித்தியானது, ரொம்ப சிறப்பு பெற்றது இந்த கோவிலில் அந்த நர்தன ஆஞ்சநேயர். அதுக்கப்புறமா இந்த கோவில் விமானம் பேர் என்ன அப்படின்னா சுத்வசத்வம் அப்படின்றது இந்த கோவிலோட விமானம் பேர். இந்த கோவிலோட தீர்த்தம் பேர் என்ன அப்படின்னா சக்கர தீர்த்தம். இந்த கோவிலுக்கு யார் மங்களாசாசனம் பண்ணது அப்படின்னா நம்ம திருமங்கை ஆழ்வார் தான் இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது. இவர் ஒருத்தர் தான் இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது. இவர் தான் இந்த கோவிலை வந்து எந்த பேரில் சொல்லியிருக்கார் அப்படின்னா புகுந்தனூர் அப்படின்ற பேரில் சொல்லியிருக்கார். ஏன்னா பகவான் நாராயணன் வந்து வராக அவதாரம் எடுக்கும்பொழுது இந்த கோவில் வழியாக தான், இந்த ஊர் வழியாக தான் அவர் புகுந்தாராம். அதனால் இந்த ஊரை புகுந்தனூர் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு திவ்ய தேசம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் தயவுசெய்து போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.